வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் வந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகிட்டோன்னா அதிகமாக கத்துறோம் அப்படின்னிங்களா? நமக்கு அந்த மாதிரி சவுண்டு வந்துடுது. அது ஏன் அப்படி வருதுன்னா, நமக்கு கோவம் வருது. ஒரு பர்சன் மேலே நமக்கு கோவம் வருது அப்படின்னா, அவங்க நம்மளை விட ரொம்ப தூரம் போயிட்டதை நம்ம மனசு நினைக்குமா. அதனால் அவங்களுக்கு காதுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம மனசு நம்ம சவுண்டு அதிகமாகுதான். இதான் சைக்காலஜியான ஒரு விஷயம். கோவம் வரும்போது நம்ம அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிறது சொல்கிறேன் நான். அந்த மாதிரி கத்துறது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ரொம்ப பயங்கரமாக கத்தி 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 சண்டை போட்டேன். எவ்வளோ முடியுமோ. இத்தனைக்கு நான் சண்டை போட்ட ஆட்கள் எல்லாருமே என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட தான். என்னமோ பெரிய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கான விளைவுகளை நான் இப்போ அனுபவிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, உடம்பு ரொம்ப பலகீனமாகிடுச்சு. ரொம்ப படபடப்பு வருது. என்னதுன்னே சொல்ல முடியல. உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு என்னை கேட்டிங்கன்னா, எனக்கு இதுதான் பிரச்சனை என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு நர்வ்ஸ்னஸ். இப்போ எல்லோரும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, உனக்கு வீக்னஸ் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் ஆனது இதனால் உனக்கு பிளட் லாஸ் நிறைய ஆகிடுச்சு. அதனால் உனக்கு உடல் பலகீனம் ஆகிடுச்சு, நீ ஹெல்த்தியாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் என்னால் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரு சின்ன சத்தம் கூட என்னால் தாங்க முடியல. அது ரொம்ப பெரிய பயத்தை எனக்கு ஏற்படுத்துது. இதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கத்தி சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி பொருட்களை தூக்கி எரிஞ்சு கோவப்பட்டு நம்ம எதையுமே அடைய முடியாதுங்கிறது தான் உண்மை. அது நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டது. இப்போது இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பீங்க இல்லையா? 25, 28 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க லைஃப்பை. உங்கள் ஹஸ்பண்டு, மாமியார், நாத்தனார், புது லைஃப்பை அங்கே போய் எதுக்காவது ஒரு இடத்துல கோவப்படுவீங்க. இல்லைன்னா கூட உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் யாருக்காவது கோவப்பட்டு கத்தி 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 சண்டை போடுறதுனால நான் நிறைய பேர் வீடுகளில் பார்க்குறேன். ஏன்னா நம்மளால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அதே நேரத்தில் எந்த விதமான எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அதிகமாக கத்தி சண்டை போடுறோம். அப்படி கத்தி சண்டை போடுறதுனால வரக்கூடிய பலகீனத்தை நம்ம தனியாக தான் அனுபவிக்க போகிறோம். அன்றைக்கி நம்மளால் நம்மளுடைய கடமைகளை செய்யறதுல ரொம்ப 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 முடியாமல் போகுது. செய்ய முடியல அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட லைஃப்பை நம்ம தான் ரன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, கத்தி 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 சண்டை போடாதீங்க. இதனால் அடைய போகிறது நம்ம உடல் பலகீனத்தை மட்டும்தான். அப்படி கத்தி சண்டை போடுறதுனால நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய அன்போ நம்மளுடைய கோபமோ எதுவும் புரியாது. ஸோ கத்தாதீங்க, கத்தி சண்டை போடாதீங்க.